ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே போய் தான் சாப்பிட போகிறோம். அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொரியன் ஃபுட்டு தான் வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமாம் அல்கோபரில் லொக்கேட் ஆகியிருக்கிற கோயி கொரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தாலே நிறைய ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த அட்மாஸ்பியர் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் போனதும் உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. உள்ளே என்ட்ரி ஆகும்போதே இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் வந்து நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க சூப்பராக. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ப்ரீ புக் பண்ணிட்டோம். அதனால் எங்களுக்காக தனியாக செப்பரேட்டாக ஒரு டேபிளை வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. உள்ள இன்டீரியரை பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேச்சுரலாக, நீட் அண்ட் க்ளீனாக, ரொம்ப ஹைஜீனிக்காக அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணதுனால எங்கள் டேபிளில் ஆல்ரெடி பேசிக்கான எல்லா ஐட்டத்தையுமே ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்ததாக எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை நாங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்சதை வந்து ஆர்டர் பண்ணாங்க. எல்லா ஐட்டத்துலேயும் ரெண்டு ஆர்டர் பண்ணோம். ஏன்னா எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு. அதுவும் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கொரியன் ஃபுட் சாப்பிட்றதுனால எங்களுக்கு ரொம்ப அதோடைய நேமும் அதோடைய டேஸ்ட்டும் தெரியாது. அதனாலே எங்களுக்கு தெரிஞ்ச ஐட்டம்ஸை கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணோம். அப்புறம் அதை சாப்பிட்றதுக்காக நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த பேனு, பிளேட்டு, அப்புறம் அந்த ஸ்பூனு, அப்புறம் அந்த குச்சி மாதிரி 2 ஐட்டம் தந்திருக்காங்க. அதை வச்சு தான் அந்த ஃபுட்டு, கொரியன் ஃபுட்டை வந்து எடுத்து சாப்பிட முடியும். நம்ம இந்தியன் ஃபுட்டை மாதிரி சாப்பிட முடியாது. அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த போர்க்கு ஸ்பூனை வச்சு ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம் ஒவ்வொன்றா கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தாலே தெரியும், எல்லா டிஷ்லேயுமே வந்து 2 கொண்டு வந்தாங்க. பார்க்குறதுக்கே எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், இது கோயி சலாடு அப்படிங்கிற ஒரு ஐட்டம். அவங்களோட ஓன் ப்ராடக்ட் போல். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம இந்தியன் ஃபுட்டு மாதிரி ரொம்ப மசாலாலாம் இல்லை சேரலை. ஆனால் ஸ்பைஸியாக இருக்குது. இந்தியன் ஃபுட்டு வந்து நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும். ஆனால் இங்கே உள்ள இந்த சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்ச மாதிரியே இல்லை. அதனாலேயே நிறையா சாப்பிடலாம். அப்புறம் அது கூட கொஞ்சம் ஜூஸு, சூப்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. எல்லா ஐட்டத்தையும் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் விடலை. ஒவ்வொரு ஐட்டத்தையும் கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், இந்தியன் ஃபுட்டோட கம்பேர் பண்ண முடியல, எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிடல ரொம்ப பிஸியாகிட்டோம். அதனால் அப்படியே ஃபோனையும் செட் பண்ணி வச்சுட்டு நானும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகியாச்சு. எல்லா ஐட்டத்துலேருந்து கொஞ்சமாக நம்மளோட பிளேட்டில் எடுத்து வச்சு ஆரம்பித்தாச்சு. அதை ஒவ்வொன்றும் சாப்பிடும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், அது ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. இருந்தாலும் விடலை. அப்படியே ட்ரை பண்ணி அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டாச்சு. ரியலாகவே இந்த கொரியன் ஃபுட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டிசைன் மட்டும் டிஃப்ரெண்ட் இல்லை, டேஸ்ட்டு கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்து. எல்லாம் வேறு லெவல்னு சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால என்னமோ தெரியலை, எல்லா ஐட்டமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. இருந்தாலும் நாங்கள் ஒன்றுமே விடலை. எல்லாத்தையும் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ஒருக்காவது இந்த மாதிரி கொரியன் ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுட்டை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபுட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹை தான். இருந்தாலும் எல்லாம் ஒர்த்துன்னு சொல்லலாம். ஒருக்காவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்ம லைஃப்பில். அந்தளவுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே சாப்பிட புதுசாக நம்ம ஆர்டர் பண்ண ஒவ்வொரு ஐட்டத்தையும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க சுட. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆஃப் ஆயில் மேலே வச்சு கீழே ரைஸு அவ்வளோ அழகாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஐட்டம் பார்த்தோன்னா ஒரு சூப்பு, அதுக்குள்ளே நூடுல்ஸு, அதுக்குள்ளே நிறைய சீ ஃபுட் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ரானு, அப்புறம் வந்து ஃபிஷ் மாதிரி ஒரு ஐட்டம், அதுக்கப்புறம் ஆக்டோப்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஐட்டம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப் மாதிரி வச்சு கொஞ்சம் ஸ்பைஸியாக வச்சுருக்காங்க. சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்து வேறு லெவல்னு சொல்லலாம். பார்த்திங்கனாலே தெரியும், டேபிளே ஃபுல்லாகிருச்சு. எல்லோரும் ரொம்ப பிஸியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லா ஐட்டமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. சாப்பிட்றதுக்கும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸு. எதுவுமே நாங்கள் வந்து விட்டு வைக்கல. எல்லாத்தையும் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பார்க்க தான் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் சாப்பிட எல்லாமே உள்ளே போய்கிட்டே இருக்குது.
இது மொத்தம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட கடைசியில் வந்து அதோட இன்வாய்ஸை நான் பின் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் அடுத்த புதுசாக ஒரு ஐட்டம் வந்துருச்சு, அதையும் அப்படியே வந்து சாப்பிட எடுத்து வச்சாச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு, பார்க்க ஸ்வீட் மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்வீட் இல்லை, ஸ்பைஸியாக தான் இருக்குது. அப்புறம் இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாம் சேர்ந்து இருக்குது. அது கூட இந்த ஜாமை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அதுவும் சாப்பிட்றதுக்கே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி ஃபுல்லாகவே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எதுவுமே மீதி வைக்கல. எதுக்காக இன்றைக்கி இந்த ஃபுட்டு வெளியே சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னா, அடுத்து ரம்ஜான் மந்த்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஃபாஸ்டிங் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்காக கம்பெனிலேருந்து இந்த சாப்பாடு வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணாங்க. வெளியே சாப்பிட போகிறோம் சொன்னோம். ஓகே கம்பெனி ஓகேன்னு சொல்லி இங்கே அனுப்பிவிட்டாங்க. இதுக்கான பேமெண்ட் எல்லாமே கம்பெனி தான் கொடுக்கும். அப்படியே ஃபுல்லாக நல்லா ஒரு கட்டியாச்சு. ஃபைனலாக வந்து ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. அந்த ஜூஸு கூட வேறு லெவல்னு சொல்லலாம். ஃபைனலாக எல்லா டிஷ்ஷுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பில்லையும் பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. மொத்தம் எவ்வளோ பில் வந்திருந்து அப்படின்னா 10 பேர் சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட 2200 ரியால், அதாவது இந்தியன் அமௌண்ட்டுக்கு ஒரு 55,000 60,000 60,000 ஆயிருக்கும் 10 பேர் சாப்பிட்றதுக்கு. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை தான், இருந்தாலும் அதோட ஒர்த்துன்னு பார்த்திங்கன்னா வேறு லெவல்லே சொல்லலாம். அந்தளவுக்கு இருந்துச்சு. எல்லாத்தையும் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கும் கிளம்பியாச்சு. நீங்களும் வந்து சவுதி அரேபியா அல்கோபரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த கொரியன் ஃபுட்டை ஒருக்காவது ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.